ஹாய், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் ஹிந்தி. இன்றைக்கி விஷாரத் உத்ராத்தோடைய ஃபர்ஸ்ட் பேப்பரில் இருக்கிற பஞ்சவட்டி புக்கில் வர கொஷின்ஸ் பார்க்கலாம். இது 6th ரோமன் லெட்டரை வர டிப்பனிஸ். இது 4th क्वेश्चन. पंचवटी का प्रधान पात्र आप किसको मानते हैं? तर्क संगम उत्तर प्रस्तुत कीजिए. पंचवटी का पंचवटीनुடைய प्रधान पात्र முக்கியமான கேரக்டரா आप किसको मानते हैं? நீங்கள் யாரை ஏற்றுக்குவீங்க? இதான் கொஷின். தர்க்க சங்கத் உத்தர் பிரஸ்துத் கீஜியே. தர்க்க சங்கத்னா விவாதம் செய்து அந்த பதிலை நீங்கள் இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே क्वेश्चन. काव्य मर्मज्ञानों ने कहा है कि नायक वही बनता है जो काव्य का मुख्य केंद्र बनता है और जिसके आधार पर काव्य चलता है. காவிய மர்மஞானோன் அப்படின்னா வந்து ஒரு காவியத்தை பற்றிய சிறந்த அறிவை உடையவர்களை தான் வந்து அறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காவியத்தை பற்றின நல்ல கருத்துக்களை உடைய அறிஞர்கள், நல்ல ஆழமாக தெரிஞ்சவங்களை தான் வந்து மர்மஞானோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாயக் வகி பன்தாகை, நாயகன்னா யாராக இருக்கணும் அப்படின்னா, ஜோ காவியக்கா முக்கிய கேந்திர பன்தாகை, காவியத்தினுடைய பிரதான மையமாக, முக்கிய கேந்திரம் அப்படின்னா பிரதான மையம் அப்படின்னு அர்த்தம். பிரதான மையமாக இருக்கக்கூடியவராக இருக்கணும் நாயக் அப்படின்னா. அவர் ஜிஸ்கே ஆதார் பர் காவிய சல்தாகை, அவரை பேஸ் பண்ணி தான், ஆதார்னா பேஸ், அவரை பேஸ் பண்ணி தான் கதை வந்து நகரணும். அப்படிப்பட்டவர் தான் வந்து நாயகனாக ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கிறது காவியம். இஸ் திருஷ்டி சே லக்ஷ்மண் ஹி பஞ்சவட்டி கண்ட காவியக்கா நாயக் ஹை. இதன் பார்வையில் பார்த்தால் லக்ஷ்மணன் தான் வந்து பஞ்சவட்டியினுடைய நாயக் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. वही गंडक काव्य के केंद्र में है और अन्य पात्र जैसे श्री राम, सीता और शूर्पणखा लक्ष्मण के ही चरित्र विकास के लिए आते हैं. वही லக்ஷ்மணன் தான், இங்கே வகின்னு சொல்கிறது அவர் தான் அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மணன் தான் வந்து கண்ட காவியத்தினுடைய மையமாக இங்கே செயல்படுறாரு. அவர் அந்நிய பாத்திரம், மற்ற கேரக்டர்ஸ் யார், ஸ்ரீராம், சீதா, சூர்பனகா, இவங்க எல்லாமே வந்து லக்ஷ்மணனோட சேர்ந்து அந்த கதையை விகாஸ்னா முன்னேற்றி செல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மட்டுமே தான் இங்கே இருக்கிறாங்க. पूर्वाभास में ही कवि उन्हें एक आदर्श भाई के रूप में प्रस्तुत करते हैं. பூர்வாபாஸ் அப்படின்னா வந்து முன்னறிவித்தல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி கவிஞர் சொன்ன மாதிரியே இங்கே வந்து ஒரு ஆதர்ஷ, அதாவது ஒரு ஐடியல் பிரதர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் வந்து லக்ஷ்மணனை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த கதையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. जब सीता प्रश्न करती है कि वे क्यों वनवास स्वीकार कर रहे हो, लक्ष्मण का उत्तर है, आर्य चरण सेवा में समझो मुझको भी अपना भागी और वे इस भागीदारी को अंत तक निष्ठा से निभाते हैं. सीता प्रश्न करती है, சீதா வந்து क्वेश्चन கேட்குறாங்க லக்ஷ்மணன் கிட்ட. क्यों वनवास स्वीकार कर रहे हो, நீங்கள் ஏன் வந்து வனவாசம் வந்து, ராமனை தான் வந்து காட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க, ராமனை என்னால் பிரிஞ்சிருக்க முடியாதுங்கிறதுக்காக நான் வந்து ராமனோட வந்துட்டேன், நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனை பார்த்து சீதையை வந்து கேட்குறாங்க. லக்ஷ்மண் கா உத்தர் ஹே, லக்ஷ்மண் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. ஆரிய சரண் சேவா மேன் சம்ஜோ முஜ்கோ பி அப்பனா பாகி. ஆரிய அப்படின்னா இங்கே வந்து ராமனை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வந்து ஆரிய. சரண் சேவா மேன், ராமனோட பாதங்களுக்கு வந்து சேவை செய்யறது, அந்த சேவை செய்யறதுங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு பங்கெடுத்துக்கிறதுங்க அது என்னோட பாக்கியமாகவே இருக்குது, இதை நீ வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கொடுக்குறாங்க சீதைக்கு. அவர் வே இஸ் பாகிதாசி கோ அந்த் தக், இவர் எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு பங்களிப்பையுமே இறுதி வரைக்கும் நிஷ்டா சே நிபாத்தே ஹே, ஈடுபாடோட எல்லா விஷயத்தையும் கடைபிடிச்சிருக்காரு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஈடுபாடோட கடைபிடிச்சிருக்காரு. செகண்ட் பேரா, லக்ஷ்மண் தீர் வீர் நிர்பீகரன் நாயக ஹே. லக்ஷ்மணன் வந்து தீரமானவர், வீரமானவர். நிர்பீகம்னா அப்படின்னா வந்து பயமற்ற, நாயக்னா ஹீரோ அப்படின்னு அர்த்தம். ஜப் சாரா சன்சார் சோ ரஹா ஹை வே अग्रज भाभी की रक्षा में निद्रा
तजकर बैठे हैं, 1-2 दिन नहीं, पूरे 13 वर्ष. जब सारा संसार सो रहा है, இந்த உலகமே சோ ரஹானா தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, வே லக்ஷ்மணன் அக்ரஜ் பாபி, அக்ரஜ் அப்படின்னா வந்து அண்ணன் அப்படின்னு அர்த்தம், பாபின்னா அண்ணி, கி ரக்ஷாமேன் அவங்கள வந்து காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட, நித்ரா தச்கர், நித்ரானா தூக்கத்தை, தச்கர்னா தியாகம் பண்ணிட்டு, பைட்டேஹ அவர் நைட்டு பூரா உட்காந்துக்கிட்டே இருப்பார். அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக எப்போவுமே அந்த குடிசை சுற்றி வெளியிலே உட்காந்துக்கிட்டே இருப்பார். 1-2 दिन नहीं, 1-2னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, பூரே 13 வருஷ, 13 வருடங்கள் முழுவதும் இவர் இப்படி தான் உட்காந்துருக்காரு. அவங்கள காப்பாற்றோங்கிற எண்ணத்தோடு அந்த குடிசை வாசல்லே இப்படியே நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் உட்காந்துருக்காரு. राजपाट और सुखभोग को वे वन के शांत सरल जीवन के सामने तुच्छ समझते हैं. அவர் என்ன சொல்கிறார், ராஜ்பாட்னா ராஜ பதவி, சுக்போக் அந்த சுகபோகங்கள் எல்லாமே வந்து வன்கே சாந்த் சரல் இதெல்லாம் விட வனத்தில் காட்டில் அமைதியும் எளிமையான வாழ்க்கைக்கு முன்னாடி துச்சு சம்ஜித்தேக ரொம்ப துச்சமாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அங்கே சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, மனஹ் பிரசாத் சாயே கேவல், கியா குட்டீர் ஃபிர் கியா பிரசாத், மன அமைதி தான் வேணும், அது குடிசையாக இருந்தால் என்ன மாளிகையாக இருந்தால் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே அவங்க சொல்லியிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய அர்த்தம். परिवर्तन को लोग उन्नति कह सकते हैं, लेकिन लक्ष्मण को सीधे सच्चे पूर्व भाव ही बातें हैं. परिवर्तन को மாற்றம் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய வளர்ச்சி அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் லக்ஷ்மணனுடைய எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னா, சீதேனா எளிமையான, சச்சே பூர்வபாவ் உண்மையாக நிறைந்து இருக்கிற உணர்வுகள் தான் ஏற்புடையது அப்படிங்கிறது லக்ஷ்மணனுடைய எண்ணமாக இருந்தது. வே சன்யமி அவுர் சாகசி ஹே, சன்யமி அப்படின்னா வந்து கட்டுப்பாடுகள் நிறைந்தவர் அப்படின்னு அர்த்தம், சாகசி அப்படின்னா சாகசம் நிறைந்தவர். இந்திரிய ஜயி லக்ஷ்மண் பிரமதா கே பிரலோபனோன் सामने एक मिसाल रहते हैं. இந்திரிய ஜயி இந்திரியங்களை வென்ற லக்ஷ்மணன், பிரமதா கே பிரலோபனோன் அழகிய பெண்களை பார்த்தும் கூட அவருடைய தன்மையிலிருந்து மாறவே இல்லை. ढलती रात में सर्वग सुंदरी नारी को देख उनका मन विचलित नहीं होता है. ढलती ராத் அப்படின்னா வந்து மயங்கும் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஈவினிங் வந்துக்கிட்டே இருக்குது, நைட்டு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு அழகான மாலை, சர்வங்க சுந்தரி நாரிக்கோ தேக் ஒரு அழகான பெண்ணை பார்த்து கூட, உன்காமன் அவருடைய மனம் வந்து விச்சலித் நஹி ஹோத்தா அவருடைய மனம் வந்து சலனப்படவில்லை. இஸ் திருஷ்டி சேவே இந்த நோக்கத்தில் இந்த பார்வையில் நாம் பார்க்குறோம் அப்படின்னா, யுவக்கோன் கே சாம்னே ஏக் மிசால் ரஹ்தே ஹே, இளைஞர்களுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு முன்னோடியாக திகழ்கிறார். ஆஷாவாதி லக்ஷ்மண் விதி கி துல்னா மே புருஷார்த் கோ மான்தே ஹே. ஆஷாவாதி லக்ஷ்மண் நம்பிக்கையுடைய லக்ஷ்மணன் வந்து விதி கி துல்னா மே புருஷார்த்துக்கோ எப்போவுமே வந்து விதியையும் முயற்சியும் கம்பேர் பண்ணும்போது, துல்னா அப்படின்னா கம்பேரிசன் அப்படின்னு அர்த்தம், புருஷார்த் அப்படின்னா வந்து முயற்சி அப்படின்னு அர்த்தம். அவருடைய வார்த்தையில் என்ன சொல்கிறாங்கன்னா, விதி கி பாத் படோன் சே பூச்சே வே ஹி இசே மான்தே ஹே, பெரியவங்கள்லாம் நிறைய விஷயங்களுக்கு எல்லாமே விதி கி பாத், விதி விட்டுட்டு என்ன செய்ய முடியும், எல்லாமே விதி தான் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. மே புருஷார்த் பக்ஷ்பாத்தி ஹே, நான் எப்பவுமே முயற்சியின் பக்கம்தான். இஸ்கோ சபி ஜான்தே ஹே, இதை அனைவரும் அறிவர். இஸ் तथ्यों से स्पष्ट है कि नायक होने के सारे गुण लक्ष्मण में विद्यमान है और वे ही निश्चित रूप से इस खंडकाव्य के नायक है. इस तथ्यों से இந்த உண்மைகளிலிருந்து ஸ்பஷ்ட है कि
ஸ்பஷ்டமாக கிளியராக தெரியுது. நாயக் ஹோனேக்கே சாரே குண், நாயகனாக இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் லக்ஷ்மண் மே வித்யமான் ஹே, லக்ஷ்மணிடம் தெளிவாக இருக்கிறது. और वे ही निश्चित रूप से நிச்சயமாக இஸ் கண்டகாவியக்கே நாயக் ஹே, இந்த கண்டகாவியத்தின் நாயக் லக்ஷ்மணன் தான் அப்படின்னு சொல்லி இதில் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.